foodies, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கல்யாண வீட்டு பிரிஞ்சி சாதம் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர்ல நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு ஸ்டார் ஹனீஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு 6 to 7 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் 3 பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டி சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ணிவிட்டு சில்லி பவுடர் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸுமே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நான் 1 உருளைக்கிழங்கு, 2 பீன்ஸ், 1 கேரட்டை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றுறேன். நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஸோ நான் 1 கிளாஸ் சீரக சம்பா அரிசி தான் எடுத்தேன். ஸோ இப்போ அரிசி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்போது குக்கரை மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறமா அதோட ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறந்து பார்த்தோன்னா நம்மளோட சூப்பரான கல்யாண வீட்டு டேஸ்ட்டில் பிரிஞ்சி சாதம் ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக புதினா மல்லிலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க மேலே. ஸோ இந்த மாதிரி தூவி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து நல்லா சுற்றி ஊற்றி விடுங்க. ஸோ ஊற்றி விட்டுட்டு அப்படியே குக்கர் மூடி வச்சு சும்மா லைட்டாக மூடி வச்சுருங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.